ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரா ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 18th May 2026. வென்யூ பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ்பர்க், நார்த் கேரலினால நடக்குது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. அப்புறம் 2-3 மேட்ச் வந்து கிளாஷ் இன் இட்டலிக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் அவரோட ரிட்டர்ன் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸு பிளட் லைனுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஸோ என்னெல்லாம் மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு விட்டுருங்க கைஸ். அப்படியே லைக் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போட்டு விட்டுருங்க கைஸ். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போன வாரம் மாதிரியே த ட்ரைபல் சீஃப், த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட காரில் வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம மொட்டை மாமா ஆடம் பியர்ஸ் வந்து அவரை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்னால தான், நீ தான் வந்து அவனை வந்து ஜேக்கப் ஃபாட்டோ வந்து விட்டு வச்ச, அவன் வந்து அன்னைக்கே நான் இல்லைன்னா அவனை வந்து WWE விட்டே ஃபயர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் வெளியில் போய் அவனை கூப்பிட போகிறேன், அவனை வச்சு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ மியூசிக் அடிக்குது. பார்த்தா ஜேக்கப் ஃபாட்டோ என்ட்ரு ஆக ரோமன் ரெயின்ஸ் அப்படியே பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஜேக்கப் ஃபாட்டோ என்ட்ரு ஆகிட்டு மைக் எடுத்து பேசுகிறாரு. என்ன ரோமன் ரெயின்ஸ், நீ என்ன வெளியில் கூப்பிடுவியா, நான் உன்னை வெளியில் கூப்பிட்றேன், வாடா வெளியில் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டோ வந்து சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஊசோஸ் மியூசிக் அடிக்குது. ஊசோஸ் மியூசிக் அடித்தோடனே ஊசோஸ் வந்துட்டு இவர் ஜெய் ஊசோ வந்து சொல்கிறாரு, உனக்கான பைத்தியம் பிடிச்சிருக்கா, உன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க உன்னை, நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற, மூளையை யூஸே பண்ண மாட்டியா, உன்னை வேலையை விட்டு தூக்கினா என்ன பண்ணுவ, உன் குழந்தைக்கு யார் சாப்பாடு போடுவா, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் யார் ஃபீஸ் கட்டுவா, நீ பாட்டுக்கு குருட்டாம்போக்கில் ஏதோ பண்ணிகிட்ருக்க, பேசாமல் ரோமன் ரெயின்ஸை அக்னாலேஜ் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குமா, மேட்சை வேறு தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஊசோ சொல்கிறாங்க. அப்படியே அவர் பேசிகிட்டு இருக்க ஜேக்கப் ஃபாட்டோ அட்டாக் பண்ணிடுறாரு. ஊசோஸ் அட்டாக் பண்ணி அவர் வந்து அந்த டாங்கன் டெத் கிரிப்பை பிடிச்சி 2 பேரையும் அடிச்சிட்ருக்காரு. ஸோ அடிக்க பார்த்தீங்கன்னா த ட்ரைபல் சீஃப் ஓடிசி அவரோட மியூசிக் அடிக்குது. அப்படியே என்ட்ரானோடனே அப்படியே 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மாறி அடிச்சுக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சூப்பர்மேன் பஞ்சை போட்டோடனே ஜேக்கப் ஃபாட்டோ திருப்பியும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து பின்னாடி ஊசோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து ஜேக்கப் ஃபாட்டோவை மொத்த ஆரம்பிக்கிறாங்க. மொத்தினோடனே சேரால் அடித்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஜேக்கப் ஃபாட்டோ வந்து 2 ரோப்புக்கு நடுவில் கட்டி போட்டுட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவரை பந்தாடுறாரு. ஏதோ அந்த உரி அடிக்கிற மாதிரி உரியை கட்டி விரித்து போட்டு முத்துன்னு முத்துற மாதிரி அவரை அடி கட்டி வச்சுட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சூப்பர்மேன் பஞ்சை போட்டுடுறாரு. அப்படியே ஒரு மொரட்டை ஸ்பியர் ஒன்று போட்டு விட்டுறாரு கைஸ். ஸோ போட்டு விட்டு முடித்தோடனே வந்து அப்படியே ரோமன் ரெயின்ஸ் இறங்கி போகிறாரு. அங்கே பக்கத்தில் ஆடம் பியர்ஸ் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ வந்து மைக் எடுத்து பேசுகிறாரு. அவரால் மூச்சே விட முடியல, எப்படியோ மைக் எடுத்துட்டு அப்படியே பேசிட்டு ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஷ் இன் இட்டலியில் வந்து ட்ரைபல் காம்பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து மைக் எடுத்துட்டு ஐ ஆக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து கிளாஷ் இன் இட்டலிக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டோ ட்ரைபல் காம்பேட் மேட்ச்சு. அந்த மேட்ச் ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ட்ரைபல் சீஃபாக இருப்பாங்க. தோக்கிறவன் வந்து அக்னாலேஜ் பண்ணணும், நீங்கள் தான் என் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் வந்து நோ ரூல்ஸு, ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் மாதிரி. ஆனால் வந்து தோக்கிறவன் வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு கிளாஷ் இன் இட்டலிக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது கைஸ். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வர்சஸ் ஜேடி மெக்டனா ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது.
ஸோ அந்த மேட்ச் வந்து செமையாக இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. நல்ல ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். அப்படியே டாப் ரோப்லேருந்து அந்த டேபிளில் சூப்பர் ஃப்ளெக்ஸ் போடுறதா இருக்கட்டும், அப்படியே அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஜட்ஜ்மெண்ட்டே நடுவில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஹெல்ப் பண்ணுவார், ட்ரை பண்ணுவார், ஆனால் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேடி மெக்டானா மேலே அந்த குப்பை கேனை வச்சுட்டு அதுக்கு மேலே கூப் டெ கிராஸ் அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு ஃபின் பேலரு. ஸோ அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் செத்ராலின்ஸ் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு மாறி விஷனோட பிரச்சனைக்கு போகிற, கடைசியில் உன்னால் எதுவும் பண்ண முடியல, பிரச்சனையே வளர்த்துட்டே போகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து செத்ராலின்ஸ் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் வந்து என்னை வந்து எல்லோரும் டார்கெட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனையை முடிக்கணுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அந்த பிரச்சனையை கிழிச்சு தூக்கி போட்டு அப்படி தான் அந்த பிரச்சனையை முடிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த விஷனை வந்து முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் ரால மேட்ச் ஆடியே 9 மாதம் ஆச்சு, நான் இப்போ ஓப்பனாக சேலஞ்சை விடுறேன், அந்த விஷனில் எவனா ஒருத்தன் இல்லை 2 பேர் இல்லை ஃபுல் விஷன் என்னை வந்து ஃபேஸ் பண்ணுங்க மெயின் eventல, நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பிரான் பிரேக்கர் இந்த சேலஞ்சு முக்கியமாக உனக்கு தான், நீ வந்து இன்னும் ரெடி கிடையாது, நீ ரெடியா இல்லையாங்கிறத வந்து என்ன ரிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் விட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இன்னொரு செக்மெண்ட் நடக்குது. அதில் சோல் ரூக்கா வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆமாம் முதல்ல என்னோடய ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு, 2 மேட்ச்சு தோத்துட்டேன், ஆனால் நான் அதெல்லாம் வச்சு என்னை வந்து கீழே தள்ளிட முடியாது, நான் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச பெக்கி லிஞ்ச் வந்துடுறாங்க. பெக்கி லிஞ்ச் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தோத்துட்ட 2 மேட்ச்சு, அதுவும் யார் பெஸ்ட்டு இந்த உமன்ஸுன்னு சொல்கிற, யார் பெஸ்ட்டு, நான் தான் இந்த உமன்ஸ் லாக்கர் ரூமில் பெஸ்ட்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ NXTக்கே திருப்பி கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, போகணுமா, சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா அவங்க மியூசிக் அடிக்குது, வெளியில் வந்துடுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகிட்டு ரிங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே பின்னாடி சொல்ல வேண்டியது கிடையாது, இந்த மக்கள் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி பெக்கி லிஞ்சை சொல்கிறாங்க. பெக்கி லிஞ்ச் வெளியில் வராங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒரு மேட்ச் வந்து சொல்கிறாங்க, மெயின் eventல வந்து சோல் ரூக்கா வர்சஸ் பெக்கி லிஞ்ச் மேட்ச் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பெக்கி லிஞ்ச் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து மெயின் eventக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பிரான் பிரேக்கர் வந்து பால் ஹேமனை பார்த்து கேட்பாரு, இந்த செத்ராலின்ஸ் என்ன சொன்னா கேட்டையா, ஸோ அதனால நீ வந்து என்ன பண்ணுறேன்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் செத்ராலின்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற ஆடம் பியர்ஸ்ட்டை சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பால் ஹேமன் சொல்கிறாரு, அது நல்ல ஐடியா தான், ஆனால் வந்து ஆஸ்டின் தியரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸோ ஆஸ்டின் தியரி வர்சஸ் இவன் செத்ராலின்ஸ் நடக்கும், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணேன்னா இந்த பிளானை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வந்து பிரான் பிரேக்கர்கிட்ட சொல்கிறாரு, நீ விடு தலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ விடு, அந்த கைப்புள்ள சொல்லுவார் பார்த்தியா, நான் பார்த்துக்கிறேன் தலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா லாஸ் அமெரிக்கானோஸும் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ வர்சஸ் ஓஜி ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோவும் அவங்க கூட 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 மேன் ட்ரையோஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ லாஸ் அமெரிக்கானோஸும் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து அப்படியே முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஊசோஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த ட்ரைபல் காம்பேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, மக்களுக்கு வேண்டி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ட்ரைபல் காம்பேட் வந்து ஒரு சரியான மேட்ச்சு, அது வந்து என்ன வேணால் நடக்கும், ஒரு ப்ரூட்டல் மேட்ச்சு, அது வந்து ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்தால் அந்த மேட்ச் நடக்கும், அதில் தான் யார் லீடருங்கிறது முடிவு பண்ணலாம், அதில் ஜெயிக்கிறவன் தான் வந்து லீடரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறக்க எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுற, நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணுற, உங்களுக்கும் விஷனுக்கும் என்ன
வித்தியாசம், நீங்களும் விஷனை மாதிரி தான் பண்ணுறீங்க, நீங்கள் மரியாதையாக இருந்துக்குவாங்க, இல்லைன்னா எல்ஏ நைட்டு நான் வந்து நடுவில் பூருவேங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஈத்தன் பேஜ் கிட்ட ஒரு நம்ம மைக்கேல் கோல் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வந்து மைக்கேல் கோல்கிட்ட நீ என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கக்கூடாது, இந்த பேடில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேடை கையில் கொடுத்துட்றாரு. ஸோ அதில் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் மைக்கேல் கோல் கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த இன்டர்கான்டினென்டல் டைட்டில் பென்டா கிட்ட இருந்து நான் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்கான்டினென்டலோட டைட்டிலோட பேரை வந்து ஈத்தன் பேஜ் சாம்பியன்ஷிப்புங்கிற மாதிரி மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு மைக்கேல் கோல் சொல்கிறாரு, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உங்ககிட்ட நிறைய ஈகோ இருக்குது, அது வந்து உனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் கோல் சொல்கிறதுக்கு ஈத்தன் பேஜ் சொல்கிறாரு, அது ஈகோ கிடையாது, கான்ஃபிடென்ஸு, நான் வந்து டைட்டில் ஜெயிச்சிருவேன் மெயின் ஈவெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பெய்ஜ் ப்ரீபெல்லா வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட்டே நடக்குது WWE உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீபெல்லா வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அப்படியே ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் எல்லோரும் சேர்ந்து எப்பவும் போல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைரா வேல்கேரியாவும் பெய்லியும் வராங்க, அவங்க வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ காப்பாற்றி எல்லாரையும் துரத்தி விட்டோடனே அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் செத்ராலின்ஸ் நடந்து வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் எல்ஏ நைட் வராரு. வந்துட்டு என்ன தம்பி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து விஷனுக்கு எதிராக இப்போ சண்டை போடுற, நானும் அங்கே அந்த இடத்துல இருந்திருக்கேன், நீ மேட்சை கூட ஜெயிக்கலாம் ஆஸ்டின் தியரி கூட, ஆனால் வந்து அவனுக்கு எப்படியோ உன்னை போட்டு கும்மா போகிறானுங்க 3 பேர் சேர்ந்து, அதுதான் கடைசியில் நடக்கும், ஏன்னா நானும் அங்கே இருந்திருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ போ தம்பி, போய் மேட்சை ஜெயி, என்ன வேணா பண்ணு, நீ அடியும் வாங்குவ, ஆனால் என்னோட ஹெல்ப்பை நீ எதிர்பார்ப்ப, ஆனால் நான் என் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ நிறைய எனக்கு இது பண்ணிட்ட, என்னை ஏற்கனவே நீ நிறைய எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே நீ போ அடி வாங்கிறத என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ்க்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா த ஓபா ஃபெமி ஓப்பன் சேலஞ்சு செம சர்ப்ரைஸ் கேஸிங்க. அப்படியே ஓபா ஃபெமி என்டர் ஆகிறாரு, க்ரௌடெல்லாம் வைப் பண்ணுறாங்க, ஓபா ஹூ ஓபா ஹூ அப்படிங்கிற மாதிரி க்ரௌடெல்லாம் கத்தி வரவேற்கிறாங்க. ஓபா ஃபெமி அப்படியே நின்றுருக்காரு. பார்த்தா பின்னாடி நம்ம பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து நிற்கிறாரு கைஸ். செம சர்ப்ரைஸு, எதிரே பார்க்கல. அவர் சம்மர் ஸ்லாமுக்கு தான் வருவாருன்னு பார்த்தா முன்னாடியே வந்துட்டாரு. வந்து ஓபா ஃபெமியை தூக்கி பந்தாடிட்டாரு கைஸ். 5 எஃப்ஐ மாறி 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 தூக்கி தூக்கி எஃப்ஐயை போட்டு எஃப்ஐயை போட்டு எஃப்ஐயை போட்டு எஃப்ஐயை போட்டு அப்படியே பார்த்து அப்படியே ரிங்கில் உட்காந்து ஒரு நமட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு பேக் ஸ்டேஜுக்கு. இது எதிரே பார்க்கல கைஸ், ப்ராக் லெஸ்னர் வந்து இவ்வளோ சீக்கிரம் திருப்பி வருவார், ஏன்னா சம்மர் ஸ்லாமுக்கு வருவாருன்னு நினச்சது வந்து அவருக்கு 1 லாஸ்ட் மேட்ச் இருக்குங்கிற மாதிரி பார்த்தா இப்போ வந்து அவரோட பீஸ்ட்டை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது முடித்தோடனே பேக் ஸ்டேஜில் வந்து ஆடம் பியர்ஸ் நடந்து வராரு. நடந்து வந்துட்டு அப்படியே பால் ஏமனை பார்த்துட்டு என்னது இது, நான் நீ தானே சொன்ன ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர்டுங்கிற மாதிரி, என்ன நடந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பாலியமன் சொல்கிறாரு, ஆமாம் ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர்டு தான், யார் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சா நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பாலியமன் வந்து ஒரு கான்ட்ராக்டை நீட்டுறாரு. நீட்டினோடனே என்னன்னு கேட்குறாரு ஆடம் பியர்ஸு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அதில் வந்து த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னரோட சைன் இருக்கு, நீ ஓபா ஃபெமிட்ட மட்டும் சைன் வாங்கினீங்கன்னா அது வந்து கிளாஸ் இன் இட்டலியில் அந்த மேட்சுக்கு வந்து கான்ட்ராக்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது கைஸ். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரீமேட்ச்சு ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் கிளாஸ் இன் இட்டலியில் நடக்க போகுது. செம்மையாக இருக்கும் அது.
2 பேர் மாறி மாறி அடிச்சுக்க போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது முடியுது. அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து திருப்பி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்க சத்ராலின்ஸ் நடுவில் வராரு. வந்துட்டு எனக்கு தெரியும் நீ ஸ்பியர் வாங்கிட்ட பிரான் பிரேக்கர்கிட்ட, ஆனால் வந்து இப்போ அது டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அவரோட மியூசிக் அடிக்குது. அவர் அப்படியே என்டர் ஆகிறாரு. க்ரௌடெல்லாம் வைப் பண்ணுறாங்க. ஓ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி சத்ராலின்ஸோட பாட்டை பாடிட்டு அப்படியே சத்ராலின்ஸ் என்டர் ஆகிறாரு. ஆஸ்டின் தியரி என்டர் ஆகிறாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நடுவில் இவங்க இன்டர்ஃபியரன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறியே கடைசியில் பார்த்தீங்கன்னா சத்ராலின்ஸ் வந்து தபாக்கடியில்னு ஸ்டாம்பை போட்டு ஜெயிப்பாருன்னு பார்த்தா ஸ்டாம்பை போடாமல் நம்ம ட்ரிபிள்ஹெச்சோட ஃபினிஷர் பெடிகிரியை போட்டு 1 2 3 அடித்து ஜெயிச்சிட்றாரு. ஸோ அவர் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் அந்த லோகன் பால் அந்த அல்ல கைகள்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 பேர் அடிக்கிறாங்க. பார்த்தா பிரான் பிரேக்கர் வராரு. எல்லாரையும் போட்டு பந்தாடிட்டு சத்ராலின்ஸுக்கு ஒரு மொரட்டு ஸ்பியர் ஒன்று போட்டுட்டு சத்ராலின்ஸை வந்து 3 பேர் சேர்ந்து திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்கினோடனே சத்ராலின்ஸை வந்து அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எல்லாம் அடித்து அப்படியே அவரோட கரியரை முடிக்க பார்ப்பாரு. ஆனால் எல்லோரும் வந்து தடுத்துட்டு அப்படியே அவர் வந்து பின்னாடி முள்ள நடந்து போவார். அப்படியே ஷோ முடியுது கைஸ். ஷோ வந்து ஆஃப் தி ஏர். ஸோ ரால வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கைஸ். அந்த சர்ப்ரைஸ் பிராக் லெஸ்னர் எதிரே பார்க்கல. என்னதான் வந்து சிஎம் பங்க் வந்து ஆப்சென்ட்டாக இருந்தாலுமே திடீர்னு பிராக் லெஸ்னர் வந்தார் எங்கே இருந்தோ. ஸோ அது ஒரு நல்ல சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபாஃபெமி மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரைபல் காம்பேட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் த ட்ரைபல் சீஃப் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மெயின் இவெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.